ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஹெல்த்தியான ஒரு டயட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட்டில் ஃபைபர் உள்ள ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பில் கேழ்வரகு மாவு, அதே ரேஷியோவில் ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசை நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்ச மாவை கொட்டிக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டேன். அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அடுத்து நான் ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு போடுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சால்ட்டுன்னு பார்த்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் சீரகம், சோம்பு, மிளகு இது மூணும் சேர்ந்து வறுத்து பொடி பண்ணி வச்ச பொடி தான் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். இது இன்னும் டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும், வாசனையாக நல்லாயிருக்கும். இது தேவையான தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் இது அடையாக தான் போட போகிறேன். வேணும்னா உங்களுக்கு அடை போட வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தோசையாக ஊற்றிக்கோங்க. அதுவும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். மாவு லூஸாக இருந்தால் தான் அடை சூப்பராக மெத்துன்னு சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு எல்லாம் விருப்பப்பட்டு கேட்பாங்க, அடிக்கடிக்கு செய்வோம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் நெய் தான் விட்டுருக்கேன். டயட்டில் இருக்கவங்களுக்கும் தாராளமாக நெய் விட்டுக்கலாம். அளவாக எடுத்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைங்களுக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக நெய் விட்டு தாராளமாக ஊற்றி கொடுக்கலாம். அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம கேழ்வரகு, சிறுதானியம் இப்போல்லாம் கண்டிப்பாக இதுதான் தேவை நம்மளுக்கு. ஓகே, இப்போது இன்னொன்று தட்டிடுறேன். டயட்டில் இருக்கவங்களுக்கு வீக்லி ஒரு 1-2 டைம்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்னும் நான் நிறைய ரெமடிஸ்லாம் இருக்குது. அடுத்தடுத்து நான் உங்களுக்கு டயட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுவும் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஓகே, சூப்பராக நல்லா சாஃப்டாக அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு நான் தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். நீங்கள் தக்காளி தொக்கும் ஒரு கார சட்னியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் ஆச்சு, டயட்டுக்கு ஃபாலோ பண்ண மாதிரியே ஆச்சு. இது ஈவினிங்க்கும் செஞ்சு சாப்பிட்லாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு டிஷ் தான் இது. டயட்டில் இருக்கோன்னு சொல்லுவோம், ஆனால் இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். டயட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக ரைஸ் எடுத்துக்கக்கூடாது. மார்னிங்கில் இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும். ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிறைய டயட்குள்ள டிப்ஸ் எல்லாம் தருவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.